மக்களே, தமனா மீடியால வைரலி தமிழ் மாதிரி புதுசா ஒரு சேனல் லான்ச் பண்ண போறாங்க. அந்த சேனலோட நேம் கண்டென்ட் கன்னிஸ். அந்த சேனலுக்கு வைரலி தமிழ் நரிக்கூட்டம்க்கு கொடுத்த அதே ஆதரவை நீங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம். அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மார்ச் 8 உமன்ஸ் டே அன்னைக்கு அதை லான்ச் பண்றாங்க. சோ மறக்காம கண்டென்ட் கன்னிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் சிஸ்டர்ஸ் பேஸ் பண்ண வீடியோஸ் எல்லாம் உங்களால பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் டு கண்டென்ட் கன்னிஸ். டேய் சபா ஏந்திரா குலுக்காத. இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா? 22 ஜனவரி. அதுக்கு என்ன இப்போ? ஷோ லூஸ் மறந்துட்டியா? அடச்சி, லூசு. நம்ம அந்தமான் ஹனிமூன் போனோம்ல, அப்போ ஸ்கூபா டைவிங் பண்ணும்போது நமக்கு ஒரு சங்கு கிடைச்சது ஞாபகம் இருக்கா? அதுல கூட இந்த டேட்ல அடுத்த வருஷம் எக்ஸாக்ட்டா உங்களுக்கு ஒரு அதிசயம் நிகழும் அப்படின்னு கேட்டுச்சு. ஞாபகம் இருக்கா? அந்த நாள் இன்னைக்கு தான்டா. ஏய், அது சங்கல கேட்ட காத்து சத்தம்டி. இஷ்டத்துக்கு வளராத. ஐயோ, நிஜமாவே அதுல கேட்ட மாதிரி இன்னைக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருக்குடா. என்னடி சொல்ற? ஐயோ சத்தியமா, இன்னைக்கு காலையில இருந்தே அடுத்தவங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் அப்படியே கேக்குது. என்னது மனசுல நினைக்கிறதெல்லாம் கேக்குதா? உண்மையத்தான் சொல்றாளா? உண்மையாதான்டா. இப்ப நீ மனசுல நினைச்சது கூட எனக்கு அப்படியே கேட்டுச்சு. நிஜமாதான் சொல்றியா? இன்னும் நீ நம்பல? சரி ஓகே, நீ இப்ப ஏதாவது ஒன்று மனசுல நினைச்சுக்கோ. ஏன் டே சபா, விவகாரமா எதுவும் யோசிச்சு வாங்கி கட்டிக்காதரா, அப்புறம் ஜென்மத்துக்கு சோறு கிடைக்காது. வாடி என் பத்திரம் மாத்து தங்கம், உன்ன மாதிரி ஒரு புண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் எத்தனை ஜென்ம புண்ணியம் பண்ணேன்னு தெரியலையே. அழகி. ஐயோ, நீ மனசுல நினைச்சது எதுவுமே எனக்கு கேட்கலையே இப்போ. அப்பாடா, பவர் எதுவும் இல்லையா? நானும் ஒரு 5 நிமிஷத்துல ஏமாந்துட்டேன். நீ ஆடி தங்கம், என் வாழ்க்கைக்கு வந்த தருத்திரம். என்ன வெறும் வாயில பம்ப் அடிக்கிறா? என்னடா செல்லம், சூப்பர் பவர் போயிடுச்சுன்னு வருத்தப்படுறியா? சூப்பர் பவர்லாம் சும்மா வா, வேற வேலை இருந்தா போய் பாப்போம். நில்றா, யார பாத்திரா தர்தரன் சொன்ன? அப்ப எல்லாமே கேட்டுருச்சா? என்னாடி மனசுல நினைக்கிறதெல்லாம் கேக்குதுன்னு சொல்லியிருந்தா விவகாரமா எதுவும் நினைச்சிருக்க மாட்டேன்ல. மாட்டல, அதனால தான் சொல்லல. இன்னைக்கு ஃபுல்லா செத்தடா நீ. செல்லம், என்ன? ஒரே ஒரு டவுட்டு. சொல்லு. அன்னைக்கு சங்க காதுல வச்சு கேக்குறப்போ எனக்கும் சூப்பர் பவர் வரும் தானே அது சொல்லுச்சு. சரி, எனக்கு மட்டும் ஏன் எதுவுமே வரல? அதுக்கெல்லாம் நல்ல மனசு வேணும். என்னை அடிச்சுட்டு போற நீ எல்லாம் அந்த சாக்குல தடி விழுந்தா தாண்டி தெரியும். என்ன சொன்ன? ஐயோ அம்மா, நான் தெரியும் மூளை வச்சிருமா. அம்மா, ஐயோ வலிக்குது. ஐயோ வலிக்குது. இச்சி, இரும மானே, தூக்கி விடுறா. இதுவரையா? ஏய் சபா, என்னடா சத்தம்? அம்மா கீர்த்தரா கீழ விழுட்டமா. சீக்காதடா. ஈமா பார்த்து கவனமா மெதுவா வர்றதுல பெருசா ஏதாவது அடிபடுனா என்ன பண்றது? ரொம்ப வலிக்குதாமா? அத்தை விழுந்ததுல இடுப்பு சுலுக்கிக்குச்சு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சமையல் நீங்க பாத்துக்கிறீங்களா? என்னெல்லாம் மட்டும் டெய்லி சோறாக்கி குழம்பு வச்சு இப்படி கிழிச்சிட போறேன். என்னைக்கு நான் பாக்குற வேலை. ஐயோ சரிம்மா, ஒரு நாள் என்ன அத்தை சமைக்கிறேன்டா, உனக்கு உடம்பு சரியாகட்டும். சரியா? டேய், அவளை முதல்ல ரெஸ்ட் எடுக்க வைடா. பத்திரமா பாத்துக்கோ, நான் போய் சமைச்சு எடுத்து. அம்மா நீ கீழே போ. பாத்துக்கோடா. ஏய், இப்ப எங்க அம்மா என்னமோ யோசிச்சாங்க தானே, அதுக்கு தான் நீ இப்ப இவ்வளவு கடுப்பா வர. இங்க பாரு, வயசான காலத்துல அப்படி இப்படிதான் யோசிப்பாங்க. நீ தான் கொஞ்சம் பக்குவமா பொறுமையா இருக்கணும். உங்களுக்கு இருக்கு ஒரு நாள். இங்க பாரு, நீ விழுந்தா மாதிரியா எங்க அம்மா விழுந்தாதான் உனக்கு மனசு குளிரும்ல? ஆமா. அம்மா அம்மா நல்லா வேணும் உங்களுக்கு. ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ அம்மா, போச்சே. ஐயோ எந்திரிக்க முடியலையே. ஐயோ இடுப்பு உடைஞ்சு போச்சே. ஐயோ என்னடியாச்சு? ஐயோ கை கால வலிக்குதே. தாத்தா கத்தி நிக்கிறா. நீ என்னடா பொண்டாட்டி கூட நீ வேடிக்கை பார்த்து நிக்கிற? புடுறா. சாரி டாடி. ஐயோ அம்மா, என்னம்மா ஆச்சு உனக்கு? பாத்துங்கப்பா. மெதுவா வரைய பாத்து வர மாட்டியா? ஐயோ ஐயோ, இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அம்மா, ஐயோ இடுப்பு நேரம் மறந்து போச்சு நினைக்கிறியா? போய் அந்த தைலத்தை எடுத்துட்டு வந்து தேய்ச்சி விடியா. தைலம் வா
வாப்பா போய் எடுக்கலாம். இரு நானும் வரேன். அப்பா ஐயோ விஜய் இப்படிதானே பாப்பாரு. எங்க வச்சிருப்பா? யோ நைனா, என்ன டைனிங் டேபிள்ல போய் தலையத்தை தேடிட்டு இருக்க? அது என்ன திங்கிற பொருளா? உள்ள போய் தேடியா? நல்லா வலிக்கட்டும். என்ன திட்டும் போது எனக்கும் இப்படிதானே இருந்திருக்கும். கல் நெஞ்சக்காரி எப்படி பாத்துட்டு இருக்கா பாரு. தைலம் தேடுறமே வந்து தேடி கொடுப்போன்னு தோணுதா பாரு. ராட்சசி இவ எப்ப இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சாலோ அப்பவே கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு சொல்லி தப்பு இல்ல. மறுபடியும் பம்பு இவன் அப்பா இருக்கான் பாரு, அவனை சொல்லணும். பொண்ணு பெக்க சொன்னா பேய பேத்து வச்சிருக்கான். இந்த ஆள் வேற சும்மாவே மைண்ட் வேஸ்ட் போடுவானே. கன்ஃபார்ம் இன்னைக்கு சோத்துல சேர்க்க போறா. இல்லடா ஒண்ணுல உள்ள போய் தேடியா? ஐயோ கிடைச்சிருச்சா? கொஞ்சம் தேய்ச்சி விடியா? தைலம் இல்லடி, வாங்கி வச்சாதானே இருக்கும். கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அது கொஞ்சம் பொறுத்துக்குமா? வலி டேய், தாங்க உங்க முடியலையே. அப்பா அம்மா கிட்ட இதை பத்தி ஏதாவது சொன்னேன், அப்புறம் டெய்லி உங்க அப்பா கூட தான் தூங்க வேண்டியதா இருக்கும். இவ வேற கரெக்டான வீக் மைண்ட்ல அடிக்கிறாளே. யோ டாடி, நீ ரொம்ப பாவையா. இவகிட்ட சிக்கினதுக்கு கரண்ட்லயோ சிக்கி இருக்கலாம். முதுகு வலிக்குதே. டேய் வழியில துடிச்சிட்டு இருக்கா, ஃபேன் போட்டானடா. புள்ளிங்களாடா நீங்களா? ச்சே, ஏன்டா ஒரு சுவிட்ச் கூட போன. யோ நைனா, நைனா எந்திரியா. ஐயோ பருக்கோத்த பக்கம் எழுதுக்குச்சு போல இருக்கே. அப்புறம் என்ன பண்ணுவேன்? மெதுவா பாத்து. பாத்துட்டே இருக்க. போய் கையில தள்ளி எடுத்து எடுத்துட்டு வாடி. ஷாக் அடிக்கும்போது கூட ஒன்றும் ஆகலடா. நீ தலைகால அடிச்சு பாத்தியா? அதான்டா கேர் ஆயிடுச்சு. அப்பா பாத்தடிக்க கூடாதடா. பார்க்காம வச்சதுக்கு இப்படி அடிக்கிறான். இந்தாப்பா, இந்தாப்பா, இந்தா. அம்மாடி ரொம்ப நன்றிம்மா. டி சபா, டி சபா, என்னடி? ஒரு நிமிஷம் வாயேன். வாடா. இருங்கப்பா, வந்துடுறேன்ப்பா. எனக்கு கொஞ்சம் தண்ணியை கொடுங்க, ரொம்ப தாகமா இருக்கு. என்னடி? டி சபா, எனக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருக்குல்ல, அதே மாதிரி உனக்கும் ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு. என்னடி உளர்ற? நீ நல்லா யோசிச்சு பாரு. காலையில நான் விழணும்னு நீ நினைச்சியா? அதே மாதிரி நான் விழுந்தனா? அதுக்கப்புறம் உங்க அம்மாவும் விழணும்னு நீ நினைச்ச, அதே மாதிரி அவங்களும் விழுந்தாங்களா? என்னடா முழிக்கிற? அதே மாதிரி உங்க அப்பாக்கு ஷாக் அடிக்கணும்னு நீ நினைச்ச, அதே மாதிரியும் ஆச்சு. புரியுதா இல்லையாடா உனக்கு? நீ நினைக்கிறதெல்லாம் நிஜத்துல நடக்குதுடா. அப்படிங்கிற? நீ நம்பலல? இப்பவே ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கலாம். நீ இப்ப ஏதாவது ஒரு மனசுல நினைச்சுக்கோயேன். நான் என்ன நினைக்க போறேன்? என்ன நிம்மதியாக விட்டு நீங்க எல்லாம் ஒரு 2 மணி நேரம் வெளியே போனா நல்லா இருக்கும்னு யோசிப்பேன். நான் நினைச்சதை உனக்கு கேட்டிருக்கேன். அது எங்க நடக்க போகுது? கீர்த்தனா, அத்தைக்கு இப்ப இடுப்பு வலி சரியாயிடுச்சுமா. மந்த்லி ப்ரொவேஷன் போயிட்டு வந்துடலாமா? சீக்கிரம் வாடி. நான் வந்துட்டேன், அவ்வளவுதான் காணோம். கூப்பிடு. கீர்த்தனா, ரெஸ்பான்சிபிலிட்டி. இனிமேல் மதுரை வாயில் ஆரம்பிச்சு மாங்காடு வரைக்கும் இந்த ஏரியா ஃபுல்லா எல்லா மக்களையும் நம்ம தான் காப்பாற்றணும். ஜெய் ஆத்மன். டி சபா, நான் இப்ப வெளில போறேன்ல, போற வழியில எனக்கு 500 ரூபாய் நோட் கிடைக்கணும்னு நினைச்சுக்கிறியா? உங்க அப்பனோட பிச்சைக்கார புத்தி கொஞ்சமாவது ஒன்று விட்டு போகுதா? 500 ரூபா கட்டே கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஜாலியா போ. சூப்பர் சூப்பர். அப்படின்னா போற வழியில எல்லாமே தெருக்கு தெரு 500 ரூபாய் கட்டு கிடைக்கணும்னு நினைச்சுக்கோ. ஓகே, பை. சீக்கிரம் கூப்பிடு. ஏய் கீர்த்தனா, தோ வந்துட்டேன் அத்தை. திரு திருவா போய் பொறுக்கறதுல தான் இருப்பல்ல. என்னங்க பிடிச்சிருக்குங்க? ஏய், அதான் எனக்கு தெரியுமாடி. ரோட்ல வந்து சொல்லிட்டு இருப்பியா? யோ, இடுப்பு பிடிச்சிருக்கியா? இடுப்பா? என்னையா பண்றா? மாமா, ஆ? ரோட்ல நடக்கும்போது கீழே பார்த்துட்டே வாங்க, ஏதாவது காசு கிடைக்குதான்னு. நான் ஏதாவது விட்டுற போறேன். ரோட்ல 2 ரூபாய் இருந்தாலே ஓடி போய் பொறுக்கும் அவங்க ஒப்பன். அவன் பொண்ணு, நீ அப்படித்தானே இருப்ப? இல்லம்மா, யாரு ரோட்ல காசு விட்டுரு போறா? அப்படி விட்டா மாமா விட்டுருவனா? எட்டு போட்டுற மாட்டேன். வா அதானே, உன்னை பத்தி தெரியாதானே? வா. ஹலோ டி சபா, வீட்ல இருந்து கிளம்பி 5 நிமிஷம் ஆகுது. காசு கிடைக்கணும்னு நினைச்சியா இல்லையா? ஜெய் ஆத்மன். இப்ப கிடைக்கும் பாரு. டேய், காசு கிடைச்சிருச்சுடா. சூப்பர். வேற லெவல்டா. ஒரு நிமிஷம் இரு. அத்தை, இங்க பாருங்க, நிறைய காசு கிடைச்சிருக்கு. டேய் சூப்பரா, இதே மாதிரி நிறைய கிடைக்கணும்னு நினைச்சிட்டே இரு. ஓகே, பை பை.
பணம்யா எங்கயா போறா? ஜோலி ஜோலி. யோ நீ நான் ரோட்டை பார்த்து நடந்து போயேன், அவளுக்கு மட்டும் எவ்வளவு காசு கிடைக்குது? ஏண்டி போயா. நானும் பார்த்து தானே வரேன், அவ கண்ணுக்கு சிக்குது, என் கண்ணுக்கு சிக்க மாட்டுது. வா இங்க பாரு, இன்னைக்கு மட்டும் நீ 2 கட்டாவது பணம் வீட்டுக்கு எடுத்துடலன்னு வச்சுக்க, ராத்திரிக்கு சோறு கிடைக்காது உனக்கு. உனக்கு அவள் தானே, இப்ப எப்படி எடுக்கணும் மட்டும் பாரு. எங்க அந்த பணம்? எவனுமே போடலையே, என்ன ஒண்ணுமே காணும். தம்பி லிஸ்ட்ல இருக்க எல்லா பொருளும் போட்டியாப்பா? எல்லாம் போட்டாச்சு மேடம். சரி. ஐயோ முந்திரி திராட்சை வாங்க மறந்துட்டேனே. தம்பி 100 கிராம் முந்திரி 100 கிராம் திராட்சை போடுப்பா. அத்தை 100 கிராம் முந்திரி வச்சு என்ன பண்ண போறீங்க? கேசரி பாயாசம் எல்லாம் வைக்கணும்னா கொஞ்சமாவது முந்திரி போடணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். என்னங்க? ஐயோ அத்தை, நான் அப்படி கேட்கல. வெறும் 100 கிராம் வச்சு என்னத்த பண்றது? அண்ணா எல்லாத்துலயும் 2 கிலோ எக்ஸ்ட்ராவா போடுங்க. சரிங்க மேடம். என்னமோ இவ காசு கொடுக்க ஆ, போறா பேசுறா. அத்தை நானே பில்ல பே பண்ணிக்கிறேன். சரி சரி. ஏண்டி கையில காசு வந்த உடனே அவ போற ஆட்டத்தை பாத்தியா? ஆடட்டு விடுங்க, வீட்டுக்கு தானே வந்தாகணும், வச்சுக்கிறேன் அவளுக்கு. ஐயோ 12 மணி ஆயிடுச்சு, கடை வேற திறந்துருப்பானே. ஏங்க சீக்கிரம் போ. அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க. நீங்க 2 பேரும் முன்னாடி போங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி நான் போயிட்டு வந்துடுறேன். சரி கீர்த்தனா, நீ ஒரு ஆட்டோ அப்படி நம்ம போவோம் வா. ஐயோ என்னத்த இவ்வளவு வெள்ளந்தியா இருக்கீங்க? மாமா எங்க தனியா சொல்லிட்டு போறாருன்னு தெரியுமா? எங்க போறாரு? எங்க அப்பாவையா திட்டுறீங்க? இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு கச்சேரி. குடுப்பியா? எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். உங்க அப்பா தான் உங்க அம்மா கிட்ட போதும் போதும்ன்ற அளவுக்கு நல்லா வாங்கி கட்டிட்டு இருக்காரு. என்னடி சொல்ற? ஆக்சுவலி உங்க அம்மா உங்க அப்பாவை நடு ரோட்ல வச்சு பொலன்னு பொலந்துகிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் சீக்கிரமா வந்தீனா உங்க அப்பாவை காப்பாத்தலாம்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா கீர்த்தனா? என்னடா ஷாக்கே காணோம்? யார் மாப்பிள்ள? என் பொண்ணா? ஆமா மாமா, ஐயோ அப்பா வரதுக்கு லேட் ஆகும் மாமா, அதான் ஃபோன் பண்ணி சொல்றேன். மாடி பொறுமையா வாங்க, நீ வர வரைக்கும் அப்பா எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். டேய் சபா வேணாண்டா அப்பாடா. கீர்த்தனா நீ பொறுமையாவே வா, அப்பாவை நான் பாத்துக்கிறேன். மாமா அந்த ஃபேன் சட்டை மட்டும் கொஞ்சம் போடுறீங்களா? முடிச்சு விட்டீங்க போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நரிக்குட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க ஒரு நரி கூட்டம். வாங்க வந்து கார் வாங்கிக்க. காட்டுத